Hi friends, welcome to 3 Days 3 Topics. Have a happy Tuesday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் anniversary செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக. இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க. இப்போ வாங்க இதே ஹாப்பினஸோட நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாம் டப்பாவோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன். எந்த மூடி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு எப்போதுமே பலியாட ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டல் பேங்கிள் தான். ஒரு செட்டு வாங்கி வச்சுருக்கேன். எல்லா டிப்புக்கும் இந்த பேங்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே சலிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூடியில் 2 ஹோல் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மெட்டல் பேங்கில் இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வளைச்சி விட்டுட்டு பின்பக்கம் அந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இன்னும் பெரிய சைஸ் பேங்கிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பெருசாக கிடைக்கும். இப்போ இந்த மூடிக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த மூடியை உங்கள் சிங்க் ஏரியா இல்லை வாஷ் பேஷன் கிட்ட ஒட்டிட்டீங்க அப்படின்னா க்யூட்டான டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடும். நிறைய சிஸ்டர்ஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாடலாக போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாப்பா செஞ்ச பொம்மை ஒன்று இருந்துச்சு சார்ட்டில். அதை எதுக்கு சும்மா இருப்பானே வா இங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளேஸை ஒதுக்கி கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப க்யூட்டான சிம்பிளான டவல் ஹோல்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டைல்ஸில் ஒட்டுறப்ப அது அவ்வளோ சீக்கிரம் டபுள் சைட் டேப் கீழே விழாது. நம்ம செவுத்தில் ஒட்டினோம் அப்படின்னா தான் கீழே விழும். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு பெரிய பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பொட்டுக்கடலை பருப்பு பொடி ரெடி ஆகிடும். நார்மலாக துவரம் பருப்பில் செய்வாங்க. அதை பதமாக வறுத்து ஆற வச்சு ஐயோ அந்த வேலைலாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஓகே, இது சிம்பிள். இப்போ அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிடுறேன். தட்டில் நல்லா சூடான சாதம் போட்டுக்கோங்க. உண்மையாலுமே சூடான சாதம் தான் ஆவி பறக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு பொடியை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்ச மணலான நெய்யை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வாயில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் எது செஞ்சாலும் கம்மியாக தாங்க செய்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சு மீதி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் போயிட்டு வரவங்க என் பொண்ணாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நல்லா நீங்கள் மட்டும் செஞ்சு சுட சாப்பிட்றீங்கன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு ரிஸ்க்கு? சாப்பிட்ட சூட இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். தங்க மாதிரி டப்பா இருக்கும். ஆனால் மூடி நம்ம வீட்டில் மிஸ் ஆயிரும். இது எப்போதுமே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். டப்பாவை தூக்கி போட மனசே வராது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பலூனை நல்லா ஊதிட்டு அந்த டப்பாவை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம க்யூட்டான மூடி ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு அழகாக மேலே ஒரு குடுமி போட்ட மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் எந்த டப்பாக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் என்னோட ரெக்வஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வச்சுட்டு எதையுமே அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதீங்க. சுட ஏதாவது சட்னி சாம்பார் அது மாதிரிலாம் எதுவும் ஸ்டோர் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் மூடி மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ட்ரை நட்ஸ்லாம் ஏதாவது போட்டு வச்சுட்டு மூடியிலனா இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த சட்னி சாம்பார் இதுக்கெலாம் மூடுறதுக்கு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோட தாழ்மையான ரெக்வஸ்ட். இல்லை ஏதாவது கோலமாவு அது மாதிரி கொட்டி வைக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் டிப் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டைலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அட்டையை அந்த மாதிரி அந்த சிங்கிள் பீஸாக தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாய் கொதறின மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை அழகாக ரவுண்டாக ஷேப் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு 5 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் அடிக்க போகிறோம். இதுக்கு நார்மலாக நான் அந்த டாம்ஸ் வாட்டர் கலர் அந்த போஸ்டர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ரெட்டு ஒயிட் அது மாதிரி காம்பினேஷனில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ரெட்டு அதுக்கப்புறம் கூட 2 ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த உள்ளன் த்ரெட்டில் அந்த ஊசியை ஃபஸ்ட்டு கோத்துட்டு இன்னொரு எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் கலர் உள்ளே கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாசி கோத்துக்கோங்க. ஷபா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். பில்டிங் கட்டிகிட்டு இருந்ததுனால ஹாலுக்கு வந்தேன். இங்கே அந்த வண்டி சத்தம். ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போது இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாசி அதுக்கப்புறமா அந்த மாதிரி அந்த முட்டையோட தோல் இது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அந்த கர்டன் ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த டோர் லாக் பண்ணிவிட்டு அது காற்றுல ஆடுறப்ப சூப்பராக இருந்தது. இது சப்போஸ் குழந்தைங்க வச்சுருக்கீங்க சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் வச்சுக்காதீங்க. மேலே அந்த தோரணம்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி குட்டியாக அதாவது கம்மியான லென்த்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி கிராஸ் பண்ணுறப்ப கழுத்தில் சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு லென்த் இல்லாமல் நீங்கள் குட்டியாக வச்சுக்கோங்க.
இதில் நீங்கள் த்ரெட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரா இருந்ததுன்னா நடுவில் ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஆன்லைனில் கிடைக்கிற அந்த ரொட்டேட்டிங் டேப் வந்து செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் ஷவர் வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பக்கத்தை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது இந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் சின்ன சின்ன ஹோலாக இந்த ஊசி வச்சு இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் காட்டிட்டு அழகாக வந்து மருதாணி வைக்கிற மாதிரி சுற்றி ரவுண்டு, அதுக்கப்புறம் உள்ள அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலூன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பலூனோட கரெக்டாக ஒரு இந்த விரலோட 2 அந்த இணுக்கிற அளவு இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இதை வந்து இந்த பாட்டிலோட இந்த சைடில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ரொட்டேட்டிங் டேப் ப்ளஸ் ஷவர் ரெண்டுமே சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களோட கிச்சன் சிங்கில் வந்து இந்த பைப்பில் வந்து இந்த இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஷவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூடவே ரொட்டேட்டிங் டேப்பாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அவ்வளோ விலை கொடுத்து ஷவரோ ரொட்டேட்டிங் டேப்போ வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. சிம்பிளாக க்யூட்டாக அழகாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு முடிச்சிடலாம், எந்த விதமான செலவுமே இல்லாமல். பார்த்தீங்க அப்படின்னாவே பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக நீட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த கோலமாவு வந்து இந்த இடத்துல சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்றதுக்காக. இப்போ ஃபுல்லாக கோலமாவு போட்டாச்சு. இப்போ நம்ம ரொட்டேட்டிங் டேப் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். எந்த லென்த்துக்கு வேணாலும் போகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. மெயில் ஐடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மெயில் ஐடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப், ஒரு குட்டி ஒரு ஃபோம் ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோம் ஷீட் ஒரு விரல் நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக, நூல் அளவுக்கு கட் பண்ண முடிஞ்சாலும் நூல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு 10-15 பீசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நூலாக பார்த்து அடியில் பூ கட்டுற மாதிரி ஒரு 2 தடவை வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு கட்டவரில் வச்சு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஒயிட் கலர் பீடு வந்து நடுவில் வந்து வைக்க போகிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை கலர் மணி வந்து வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம க்யூட்டான ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை சிம்பிளாக அப்படியே ஹேர் பின்னில் குத்தி நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குஷி கிளிப்பில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதை கூட நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி மண்டையில் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க தலையில் குத்துனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி என்னோட மாடல் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டனால என்னால் தலையில் வச்சு காட்ட முடியல. ஸோ சாரி. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.